வெல்கம் டு ஒமான். ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் ஒமான் வந்தீங்கன்னா ஒரு நாள் டெசர்ட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். கைஸ், இது வந்து காஃபி. அது சாரி கைஸ், இது டீ மாற்றிட்டாங்க. ஐயோ, அங்கேருந்து ஒரு கேமல்லாம் ஓடி வருது. ஒரு ரிஸ்கான ரோட்டில் போயிட்டுருக்கோம். பேர்ட்ஸே வித்தியாசமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பயோலூமினிஸ் தெரியுது. நாங்கள் பீச்சில் அது பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ துபாயோட காஸ்ட் பிரேக் டவுன் ஐட்னரிலாம் உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் துபாய் விசிட் பண்ணுங்கள். அதுவே ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரி, நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒமான் பார்ப்போம். ஸோ எங்களோட ஐட்னரியில் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா துபாய் அண்ட் ஒமான் ரெண்டுமே கம்பைன் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எப்படி ஒமான் போயிருந்தோம்னா அபுதாபி டு ஒமான் போயிருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஃப்ளைட் காசுமே கம்மியாக இருக்கும். அண்ட் தென் ட்ராவல் டைமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒமானோட இப்போ ஐட்னரி அண்ட் காஸ்ட் பிரேக் டவுன் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒமான் வந்து வென் டு விசிட் ஒமான். எப்போ நீங்கள் வந்து பெஸ்ட் டைம் டு விசிட் ஒமான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு ஏப்ரல் தான் ரொம்ப பெஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட கிளைமேட்டு, வெதர் எல்லாமே, டெம்பரேச்சர்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். நாங்கள் போனது அக்டோபர் எண்டில் போயிருந்தோம். எப்போவுமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு டிசம்பர் வந்து ஒரு 20 to 30 டிகிரி இருக்கும். கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் வெதரு. அண்ட் தென் ஜான்வரி டு பிப்ரவரி வந்து ஒரு 20 to 25 டிகிரி இருக்கும். அண்ட் தென் மார்ச் டு ஏப்ரல் வந்து 25 to 32 இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் அப்படியே வெயில் வர ஆரம்பிக்கும். அண்ட் தென் மே டு ஆகஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், 30 to 45 டிகிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் டு விசிட் வந்து எய்தர் செப்டம்பர் டு மார்ச் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டைமாக இருக்கும். ஜனவரி போனீங்கன்னா ஒன்றுமே ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒமான் பொறுத்தளவுக்கு எல்லாமே வாடிஸு அந்த மாதிரி ஒரு பிளேசஸ்ஸு. ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் பிளான் பண்ணும்போது ஹாட் சம்மரில் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் நடந்து போகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து எல்லா போன பிளேசஸோட வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அங்கே போய் நீங்கள் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா எவ்வளோ நாள் தேவைப்படும். அஸ் யூஷுவல் துபாய்க்கு எவ்வளோ நாள் 5 days தேவைப்படுச்சோ அதே மாதிரி ஒமானுக்குமே மினிமம் 5 days வேணும். அங்கேயுமே பிளேசஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் தென் நீங்கள் எப்படி நீங்கள் வந்துட்டு ஒமான் போகலான்னு பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் சென்னையிலேருந்து போகிறீங்கன்னா சென்னை டு மஸ்கட் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆர் நாங்கள் எப்படி போயிருந்தோம்னா அபுதாபி டு மஸ்கட் ட்ராவல் பண்ணோம். ஸோ எய்தர்வே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ளைட் வந்து நீங்கள் எதில் புக் பண்ணலான்னா நீங்கள் அதே மாதிரி தான் இண்டிகோ, எத்திகாட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எதில் போயிருந்தோம்னா எத்திகாட் ஏர்வேஸில் போயிருந்தோம் ஃப்ரம் அபுதாபி டு ஒமான். அண்ட் தென் ஒமான் டு சென்னை வரும்போது நாங்கள் வந்து ஒமான் ஏர்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது யூஸ் பண்ணோம். ஒமான் ஏர் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஏர்லைன்ஸு. ஒமானை பொறுத்தளவுக்கு அது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எத்திகாடுமே எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ சிமிலர் டு எமிரேட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதோட வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணோம் சரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் விசா பார்த்தீங்கன்னா விசா அப்டேட் பண்ணுறது வந்து அட்லாஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நாங்கள் டாக்குமெண்ட்ஸ், எங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு அண்ட் தென் ஃப்ளைட் டிக்கெட்ஸு, ஐட்னரி எல்லாமே கொடுத்து அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு 2 to 3 days ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அது உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஆகும் ஃபார் ஒமான் விசா. ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான், ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு எனி டவுட்ஸ், இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆப்லேயே நீங்கள் வந்து சப்போர்ட் டீமில் ரேஸ் பண்ணலாம். அண்ட் தென் அவங்களே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ். ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஆக்கோ இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேயே கூட எடுத்துக்கலாம். பட் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. ஆக்கோ இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஃபார் உமான் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் உங்களோட பெனிஃபிட்ஸ்காண்டி. அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இமிக்ரேஷனில் எதுவுமே கேட்க மாட்டாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். அண்ட் தென் கரன்சி எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒமானோட கரன்சி நம்மளோட கரன்சி கம்பேர் பண்ண ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸு. ஸோ நம்ம 1 ரூபி வந்து அங்கே வந்து 228
OMR இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து USD எடுத்துகிட்டு போய் அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் விட்ரா தான் பண்ணணும் அங்கே போய்ட்டு உங்கள்கிட்ட ஃபாரெக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா கரன்சி வந்து USD to OMR எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் ஏர்போர்ட்டில் தள்ளி போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸுமே கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து அங்கே எடுத்துக்கோங்க. அண்ட் தென் மெயினாக வந்துட்டு அங்கே கார்டு வந்து ரொம்ப இருக்காது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. துபாயில் வந்துட்டு கார்டு வந்து நிறையா இருக்கும், பட் ஒமானில் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் கரன்சி வந்து லோக்கல் OMR எடுத்துகிட்டு கையில் கேஷ் வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ கரன்சி வந்து எங்களுக்கு ரேட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா OMR 37 to 37.5 ஃபார் 100 USD. அந்த கன்வர்ஷன் சார்ஜஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுவே உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்னே நாங்கள் சொல்லுவோம். அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ கரன்சி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 USD வேணும். ஸோ அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போனது ஒரு 100 to 200 USD நாங்கள் கையில் வச்சுருந்தோம். ஸோ அண்ட் தென் அதை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒமானோட சிம் கார்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒமானுக்கு வந்து வோடஃபோன் இருக்குது, அண்ட் தென் ஒமான்டியல்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஏர்டெல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்தியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே ரீசார்ஜ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வாங்கினது என்னென்னா வோடஃபோன் வாங்கினோம். வோடஃபோனோட கவரேஜுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 OMR to 15 OMR டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேக்கேஜ். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா வோடஃபோன் இல்லைனா ஏர்டெல் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ஸ்டெபிளைஸாக இருந்துச்சு ஃபார் சிம் கார்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அகாமடேஷன் பார்க்கலாம். ஸோ அகாமடேஷன் பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மஸ்கட்டை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நீங்கள் தப்பான ஒரு அகாமடேஷன் எடுத்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு மிடில் ஆஃப் தி மஸ்கட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதோட பிளேஸ் பேர் என்னென்னா அல் குவார் ரீஜியன். ஸோ அங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மிடில் ஆஃப் மஸ்கட்டில் இருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து மேஜர் அட்ராக்ஷன்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து Airbnb மூலியமாக தான் ஸ்டே பண்ணோம். ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு அந்த ஸ்டே. காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ நாங்களும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த Airbnb ஸ்டே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அண்ட் தென் அந்த Airbnb ஸ்டேயில்னா என்னென்ன ஸ்டேஸ்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலான்னா ஐப்ரீஸ் மஸ்கட் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் தென் மஸ்கட் பிளாசா ஹோட்டல் ஒன்று இருக்குது, கார்டன் ஹோட்டல், தென் சிட்டி பார்க் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லிஸ்டடில் இருந்துச்சு. நான் வந்து செக் பண்ணும்போது booking.comல ரிவ்யூஸ்மே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மஸ்கட்டை பொறுத்த அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு ஒமான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே கம்மி. எஸ்பெஷலி இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒரு பஸ்ஸஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை நீங்கள் அட்ராக்ஷன்ஸ் ஏதாவது பார்க்கணுன்னா. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு டிரைவரை ஹையர் பண்ணி ஐட்னரி கொடுத்து தென் அதோட டீல் பேசி அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வாங்குறது ஒரு ஆப்ஷனு. அந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் ரெண்டல் கார் எடுக்கலாம். ரெண்டல் கார் எடுத்துகிட்டு நீங்களே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்நேஷ்னல் பெர்மிட்டோட. ஸோ இதுதான் ரெண்டு ஆப்ஷன். பட் நாங்கள் என்ன யூஸ் பண்ணோன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு மலையாளி டிரைவர் ஹையர் பண்ணியிருந்தோம். ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து டீல் பேசிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன இதெல்லாம். ஸோ அவரோட நம்பரும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அது வந்து எவ்வளோ ஆச்சு, காஸ்ட் பிரேக் டவுன் எவ்வளோ, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவரோட நேமு வந்து ரஹீம் அவரோட பேர். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவரை நீங்கள் கேட்டு ஐட்னரி கொடுத்தீங்கன்னா அவரே உங்களுக்கு சொல்லுவார் எவ்வளோ காஸ்ட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் எவ்வளோன்னு. ஸோ நாங்கள் போகும்போது ஐ திங்க் எங்களோட ஐட்னரிக்கு வந்து ஒரு 40,000 சார்ஜ் பண்ணார். அப்போ பார்த்துக்கோங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ முக்கியம்னு. ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். 4 பேர் போகிறனால எங்களுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ரெண்டு ஆப்ஷனு. நீங்கள் வந்து எது உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் சூட்டபிள் ஃபார் யுவர் பட்ஜெட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் பொறுத்தளவுக்கு சேம் நான் துபாய் மாதிரி தான். அங்கேயுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ண முடியாது இந்தியாவுக்கு. பாட்டிம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அங்கே வந்து VPNும் இன்ஸ்டால் பண்ணணும். VPN போட்டால் தான் பாட்டிம் ஆப்புமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெண்டு இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபார் கம்யூனிகேஷன் யூஸ் பாட்டிம் அண்டு VPN. நீங்கள் அங்கே போனீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க, லோக்கல் பீப்புள் வந்து என்ன VPN போடணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் ஓனர் சொன்னார் இந்த மாதிரி இந்த VPN யூஸ் பண்ணுங்கன்னு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பேசிக்கலாம் இந்தியாவுக்கு. ஸோ இப்போ வந்து அட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஐட்னரி பார்க்கலாம். ஸோ டே 1 வந்து நாங்கள் வந்து மஸ்கட்டில் போய் சேர்ந்தோம். அபுதாபி டு
மஸ்கட் ஏர்போர்ட்டில் போய் இறங்கணும். அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி டிரைவர் வந்து எங்களை வந்து பிக் பண்ணிவிட்டு ஏர்என்பி ஸ்டேக்கு கூப்பிட்டு போயிட்டார். நாங்கள் டே ஒன் வந்து எங்கே போயிருந்தோம், சுல்தான் குபூஸ் மாஸ்க் போயிருந்தோம். ஸோ மாஸ்க் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு மஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் டு விசிட் இன் மஸ்கட். அண்ட் தென் முத்ரா ஃபோர்ட் போகலாம். அண்ட் தென் முத்ரா சூப்னு ஒன்று இடம் இருக்குது. ஸோ இந்த 3 பிளேஸுமே நீங்கள் டே ஒன் ஐட்னரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் மஸ்கட்டோட ஒமான் பிளேசஸ்னே சொல்லுவாங்க. அண்ட் தென் டே 2 வந்து திமாத்தி ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இது வந்து போக மாட்டாங்க. பட் நாங்கள் ஐலாண்டு எப்படி இருக்குது, மிடில் ஈஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் போய் பார்த்தோம். நாங்கள் அதோட போன லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒமானில் ஐலாண்ட் போகிறது. ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆஃப் டே பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு காஸ்ட்டு வந்து ஒரு OMR 25 to 30 இருக்கும். நீங்கள் எந்த ஏஜென்சி பொறுத்து நெகோஷியேட் பண்ணி கூட கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு டர்ட்டில்ஸோட ஸ்விம் பண்ணலாம், ஸ்னார்க்லிங் இருக்கும், ஒரு ஐலாண்டில் இறங்கி நின்று பேர்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணுற மாதிரி பிளேசஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தென் டே 3 வந்து நிஸ்வா ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்பவே ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு. ஸோ மஸ்கட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நாங்களுமே விசிட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் ஈவினிங் வந்து நாங்கள் பயோலுமிசன்ஸ்ன்னு ஒரு அட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம். அது வந்து நேச்சர் எல்லா நேரத்துலையும் இருக்காது, எப்பயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது அந்த பயோலுமிசன்ஸ் தெரிஞ்சிச்சு. அதோட வீடியோவுமே நாங்கள் போட்டிருக்கோம், பார்த்துருங்க. அது வந்து பிளேசஸ் எங்கன்னா அல்புசான் பீச்சுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து லோக்கல்ஸில் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி பயோலுமிசன்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். தென் டே 4 வந்து வாடி அல் ஷாப் அண்ட் தென் பீமா சிங்கோல் அண்ட் தென் வாடி அல் ஹக்யூம். இந்த 3மே நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஒமான் பொறுத்தளவுக்கு வாடி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னே சொல்லுவேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் வாடிஸு. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. மஸ்ட் ரெக்கமெண்ட் பிளேசஸ்னே சொல்லலாம். அதோட வீடியோவுமே இருக்கும். டே 4 வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாடிஸ். அண்ட் தென் டே 5 வந்து வகிபா சாண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ வகிபா சாண்ட்ஸுங்கிறது வந்து ஒமானோட ஒரு டெசர்ட்டான பிளேசஸ்ஸு. ஸோ அங்கே போனீங்கன்னா இந்த கேமல் ரைடு, அவங்களோட பிடியான்ஸோட ஹவுசஸ் அதெல்லாம் விசிட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேசஸ்ஸு. அங்கே வந்து நாங்கள் நைட் ஸ்டேவும் பண்ணோம். ஸோ மறக்காமல் அந்த டெசர்ட் ஸ்டேவும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் டெசர்ட் ஸ்டே வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை அவுட் பண்ணுங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து வகிபா சாண்டு டே 5 ஆச்சு. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் ஒமான் அட்ராக்ஷன்ஸ்னே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் மினிமம் ஒரு 5 days to 6 days போதும் டு விசிட் கவர் ஒமான்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து காஸ்ட் பிரேக் டவுன் வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டு வந்து நாங்கள் அபுதாபி டு ஒமான் போனனால ஒரு 8,500 வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து சென்னை டு ஒமான் போகிறீங்கன்னா ஒரு 8,500 to 18,000க்குள்ளே நீங்கள் புக் பண்ணிடலாம். அண்ட் தென் விசாவோட காஸ்ட்டு வந்து 2,500 ஆயிடுச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்லாஸில். அண்ட் தென் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 nights வந்து 7,500 ஆச்சு. இது வந்து இன்க்ளூடிங் டெசர்ட் ஸ்டே நான் சொல்கிறது. ஏர்என்பி சேர்த்து 7,500 வந்துச்சு. நாங்கள் 4 பேர் போயிருந்தனால ஷேர் பண்ணனால எங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் கம்மியாகிடுச்சு. அண்ட் தென் வகிபா சாண்டோட ஸ்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது வந்து 7,000 ஆச்சு பெர் டே. அண்ட் தென் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 ஃபார் 5 days ஆச்சு. மீல்ஸுமே உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டுமே கிடைக்கும் ஈஸியாக. மலையாளிஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. நம்ம தோசை, இட்லி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஃபுட்டை பொறுத்தளவுக்கு. அண்ட் தென் கார் ரெண்டல் வந்து ஒரு ஆளுக்கு 16,000 ஆச்சு. நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ரொம்பவே ஜாஸ்தி ஒமானை பொறுத்தளவுக்கு. நாங்கள் 4 பேர் போய் டிரைவர் ஹையர் பண்ணனால, அதை ஷேர் பண்ணனால எங்களுக்கு 16,000 ஆச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 6,500 ஆச்சு. அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸ் இப்போ அட்ராக்ஷன்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னா திமாத்தி ஐலாண்டுக்கு வந்து 6,000 ஆச்சு. அண்ட் தென் என்ட்ரி ஆஃப் நிஸ்வா ஃபோர்ட் மியூசியம் வந்து 2,000. ஸோ மிஸ்லினியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து ஒரு 500 rupees ஆச்சு ஃபார் வோடாஃபோன் நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த இன்சூரன்ஸ் வந்து 1,000 rupees ஆச்சு அக்வா இன்சூரன்ஸில் போட்டது. ஸோ டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 67,000 பெர் பர்சன். ஸோ நீங்கள் ஒமான் போகிறீங்கன்னா பட்ஜெட்டடாக போகிறோன்னா இவ்வளோ கண்டிப்பாக ஆகும். ஒரு 60 to 67,000 அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் முடிச்சிடலாம் ஃபார் ஒமான் ட்ரிப். இது நாங்கள் வந்து அபுதாபி டு ஒமான் கவர் பண்ணி இவ்வளோ ஆச்சு. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து ஒமான் போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளைட்டு வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 75,000 ஆக சான்சஸ் இருக்குது. ஒமானை பொறுத்தளவுக்கு இதுதான் பட்ஜெட் கம்ப்ளீட் பிரேக் டவுனு. நான் வந்து பெஸ்ட்டு கண்ட்ரி துபாய் அண்ட் ஒமான் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒமான் தான் சொல்லுவேன். ஏன்னா நேச்சரில் செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் ஒமான் அண்ட் துபாய் ஐட்னரி.
இட்னரி, உங்களுக்கு காஸ்ட்டுமே எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ட்ராவல் ஏஜென்சி சப்போர்ட் இல்லாமல் இந்த வீடியோ வச்சே நீங்கள் போகலாம். எல்லா கான்டாக்ட்ஸ் அண்ட் எல்லா லிங்க்குமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அண்ட் தென் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜான் பிரதீப், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸில் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ until then, sign off. Goodbye.